சற்று முன் சிக்கிய திமுகவின் ஒற்றை முக்கிய புள்ளி, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினர், அதாவது அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாட்கள் மேலாகியும் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி சோதனையை பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே சிக்கியது அப்படின்ற மாதிரி ஆதாரங்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக பணங்கள் எடுத்துகிட்டு போனது எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா அது எல்லாமே நியூஸாக வந்துருச்சுங்க. அதில் சிக்கிய முக்கிய புள்ளி, திமுகவின் முக்கிய புள்ளி வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். வாங்க இறுதியாக சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நீக்கணும், அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சொல்லிட்டு தாங்க வராங்க. ஏன்னா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான முதன்மையான அமைச்சர்களான KN நேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் திருச்சி சிவா, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர்களை எல்லாமே செந்தில் பாலாஜி எல்லாம் தூக்கிடுங்க, தேவையில்லாமல் திமுகவுக்கு அசிங்கமான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாமே. ஆனால் ஸ்டாலின் வந்து மூத்த அமைச்சர்களின் பேச்சை கேளாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, செந்தில் பாலாஜி அப்படின்னா ஒரு அட்ராசிட்டிங்க. செந்தில் பாலாஜினா ஒரு மாஸ் அப்படின்னு, ஒரு மாஸ் லீடராக கூட வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கிறாருங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு மவுசுங்க. அதாவது அவர் அதிமுகவில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவின் செல்ல பிள்ளையாக வலம் வந்தவருங்க நம்ம செந்தில் பாலாஜி. அதனால் அவரெல்லாம் அசைக்க கூட முடியாதுங்க திமுகவில் இருக்கிற மூத்த அமைச்சர்களால். இதை அவர் உணர்ந்த நம்ம திமுகவின் முக்கிய புள்ளியான முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆதாரங்கள் கிடைத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மீது எந்த ஒரு ஊழல்கள் இருந்தாலுமே, ஆனால் செந்தில் பாலாஜி வந்து கட்சியை விட்டு நோக்கவோ இல்லை அமைச்சர் பதவியிலேருந்து மாற்றவோ மாட்டாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு ஊழல்கள் சிக்கின ஆவடி நாசரை மாற்றினாருங்க, PTRை மாற்றினார் வேலை இலாக்காவுக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி மேலே மட்டும் கையை வைக்க மாட்டாருங்க. செந்தில் பாலாஜி அப்படின்னா நம்பிக்கை, இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை, இல்லாத போனால் துரோகங்க. நம்ம செந்தில் பாலாஜி பகைச்சிக்கிற அளவுக்கு பகைச்சிக்கினீங்க அப்படின்னா பின்னாடி பிரச்சனைகள் வருங்க. அதனால் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய குறிப்புகள் எடுத்த போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை நபரை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கடைசி வரை காட்டி கொடுக்கவே இல்லைங்க. அதனால் செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற மதிப்பால் வந்து பார்த்திங்கன்னா திமுக அமைச்சரவையில் இருந்து அவரை விலக்க 100% வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் வளம் வருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.